எங்க ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டாங்க. உங்க ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டாங்களா? மருதமணி எப்ப நான் வர என்ன லட்டாச்சு இங்க ஒரு பாருங்க என்ன லட்டாச்சு சரி நீ லேட்டா இருக்கன்னு என்ன டீச்சர் கவட்டுக்குள்ள விடுற மருதமணி என்ன லேட்டு சார் லேட் ஆச்சு சார். என்ன லேட்டு காரணம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? அம்மாவும் அப்பாவும் அதிர்ஷ்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிரசமா மொட்டை மொட்டையா சொல்லாத வாத்தியார கெடுத்து போடுவாங்க. எங்க அம்மா தட்டி தட்டி ஓட்ட ஓட்டு கொடுத்துருவாங்க சார். உங்க அம்மா வந்து தட்டி தட்டி ஓட்ட ஓட்டு கொடுத்துருவாங்க. இல்ல எங்க அம்மா தட்டுனாங்க சார். சரி எங்க அப்பா ஓட்ட போட்டார் சார். என்னடா அது நீ ஓட்ட மாட்டு டீச்சரை பார்த்து சொல்லாத. இங்க இப்படியெல்லாம் மிரட்டாதீங்க. ஒரு பொச்சப்பில் எப்படி மிரட்டுறீல? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் தெரியல. இங்க வாயா டீச்சர், நீங்க பேசுங்க டீச்சர். டீச்சரை கண்டோட வாத்தியார் காலில் போய்க்கு சைக்கிளை போடுறியா? தெரியாம சின்ன பிள்ளை தெரியாம தூக்கி போடு. இங்க பாருங்க மருதமணி, ஏன் இப்படி லேட்டா வர்ற? டீச்சர் டீச்சர் நீங்களாவது நெஞ்ச தடவுறீங்க டீச்சர். டீச்சர் சார் சார் டீச்சர் நெஞ்ச தடவுறாங்க. நீ என்ன செய்ய போற? நீங்க என்ன சொல்ல வரான்னு தெரியுது. சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க. மருதமணி ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்ல என்ன செஞ்ச? மருதமணி அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? மைக்க பார்த்து டீச்சர் மைக்க பாக்குறேன். ஏய் சின்ன பிள்ளை செல்வி மைக் செட்ட பாரு. சின்ன பிள்ளை கெடுக்காத. ஓரமா நின்னு. சரி சரி ஓரமா நின்னு. நான் ஒன்னு சொல்லட்டா டீச்சர்? சொல்லுயா. தம்பி நல்லா படிப்பாமா? அழகா இருக்கீங்க டீச்சர். ஐயோ முதல் நாள் பள்ளிக்கூடம் வந்தானே டீச்சர் அழகா இருக்கும்ங்கறானே. உனக்கு பொறாமையா? தள்ளி நின்னு. இங்க பாரு. கேள்வி கேளுங்க. சாப்பிட்டியா இல்லையா நீ? என்னங்க டீச்சர்? சாப்பிட்டியா இல்லையா நீ? சாப்பிடல டீச்சர். ஏன்? ஏய் இங்க பார்த்து பேசு. டீச்சர் பசிக்குது போல அழுகிறேன். என்ன பண்ணுவா? டீச்சர் பசிக்குது டீச்சர். ஏன் என்ன பண்ண? ஏன் சாப்பிடலையா? நீங்க நெஞ்சத்தடவுல எனக்கு பசி எடுக்குது. இங்க பாரு இப்படி எல்லாம் பேசு. டீச்சர் இந்த பையன் நல்லா படிப்பான் டீச்சர். உடற்பயிற்சிகள் நல்லா செய்வேன். என்ன சொல்றீங்க? ஆமா டீச்சர். வா அரமணி நான் சொல்லணும். சொல்லுங்க. நீ 1.5 வயசுல நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு சரி நீ ஏன் 1.5 வயசுல அனுப்புனானா ஆத்தா பண்ண ஒன்றை விட மாட்டேன். அதுக்கு தேவை 1.5 வயசுல உங்க அப்பா வந்து என்கிட்ட சேர்த்தார். சொல்ற மட்டும் சொல்றேன். சேர்த்திருக்க என்னைய உங்ககிட்ட விட்டுட்டு எங்க அப்பா எங்க அம்மாட்ட போயிட்டாரு சார். சரி நீ டீச்சர்ட்ட போ. ஏய் இல்லம்மா உங்களுக்கு பாடம் கத்துக்கற. மருதமணி சார் சார் சொல்லணும். சொல்றேன் சார். அட்டென்ஷன். அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க சார். நான் சொல்றேன் நல்லா சொல்லணும். சொல்றேங்களா பிள்ளை கரெக்டா சொல்றத வாய் முகரை பாரு. நீங்க ரெடியா இருங்க. நான் சொல்றேன் சொல்லு மருதமணி. டீச்சர் அட்டென்ஷன். அவரு நம்ம சப்பரிஞ்சு போட்டு கொடுத்தாருல சார். ஓகே ஜிபே பண்ணி கண்டஸ்டன்ட் போண்டாட்டி இல்ல சார். ஐயோ வெறும் டீ தான் சார் வச்சிருக்காங்க. போண்டாட்டிய சொல்லறா. சார் என்ன சொல்லணும் சொல்ல மாட்டானே. அட்டென்ஷன் சார் சொல்லணும். தர் அட்டென்ஷன். சோத்தாங்கள உதறவா சார்? சோத்தாங்கள உதறணும். ஒண்ணே வச்சு நான் பள்ளிக்கூடனால நான் பிடி வாத்தியார். நான் சொல்ற மாதிரி சொல்லணும். அட்டென்ஷன். 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 ஐயா ஸ்டாங்கா டீ வாங்க. நீ சொன்னத தர புள்ள சொல்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை? சார் இங்க பாருங்க. டீச்சர் நீங்க சொல்லி கொடுங்க டீச்சர். நீ இப்படி நின்னு மருதமணி. ஸ்டாண்டர்ட் இஸ்னா எப்படி சார்? ஸ்டாண்டர்ட் சிட்னா. ஏய் 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 ஸ்டாண்டர்ட். அட்டென்ஷன்னா இப்படி. அட்டென்ஷன். ஸ்டாண்டர்ட் சிட்னா இப்படி. கால பழக்கவா சார்? கால புலந்து. டீச்சர் நான் பழக்கவா நீங்க பழக்கறீங்க? டீச்சரை கெடுத்துருவா போல. அவர் சொல்லி கொடுக்கறத கரெக்டா சொல்லணும். டீச்சர் ஏன் டீச்சர் நீங்க வாத்தியார் குச்சியை பிடிச்சிக்கிட்டீங்க? ஏன்ட்ட ஒரு குச்சி இருக்கு பிடிச்சிக்கிறீங்களா டீச்சர்? அந்த குச்சி வேணாம் எனக்கு வேணாம். இங்க பாரு வீட்டு பாடம் செஞ்சியா? நீ நல்ல படிப்பா நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செய்வேன்னு சொன்னாரு. டீச்சர் நல்ல பையன் உங்க அப்பா. நான் வீட்ல செய்வோம்னு தான் பார்த்தேன் டீச்சர். என்ன? ஏய் முதல்ல பட்டனை புட்டு. பட்டன டேய் என்னடா அது? முதல்ல பட்டனை புட்டு. பட்டன துறக்கிற பஸ்ல இடையில என்ன முண்டுதடா. ஏய் கெடுக்கறையா? கெடுக்கற டீச்சர் உங்களை பார்த்தோன்னா விண்ணில் இருக்குது. என்ன இருக்கு சார்? நல்ல நல்ல ஏய் பூட்டு மருதமணி. அது போட்டு டீச்சர். நல்ல
பஸ் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் சொல்ற மட்டும் கேளுங்க. என்னது என்னது? எலி எதுக்குள்ள போகும் டிடி எல்லாம் சொல்லுவேன். நான் கேட்கவா? நல்லா கேளுங்க டீச்சர். நான் சொல்லி கொடுத்தா அப்படி படிப்பேன். டீச்சர் மருதமணி நான் கேட்கறதெல்லாம் சொல்லவா? நான் டொக்கு டொக்குன்னு சொல்லுவேன். ஏய் டக்கு டக்குன்னு சொல்லணும். கதவு தட்டுற யாபத்திலே இருக்காடா. எலி எதுக்குள்ள போகுது? டீச்சர் பொந்துக்குள்ள போகும். ஏய் டீச்சர் பொந்துக்குள்ள. டீச்சர் பொந்துக்குள்ள இல்லடா. இல்ல அவங்கள டீச்சர். சரி 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 வந்து அடுத்த கேள்வி கேக்குறேன். அணில் எதை சாப்பிடும்? சார் கொட்டையை கடிக்கும். சார் ஏங்க டீச்சர் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வழி வந்துறாங்களே. இங்க இருங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. டீச்சர் நல்லா படிப்பேன் நல்ல பையன். இங்கிலீஷ் அது கணக்கு ஆங்கிலம் எல்லாம் நல்லா படிப்பேன் டீச்சர். 1 1 எத்தனை? 1 1 2 டீச்சர். 2 2 2 சச்ச ஏரியா படிச்சிருக்கீங்க. நான் மாணவன் படிச்சேன். என் கூட படிச்சவங்க தான் அவங்க. சரி நீங்க சொல்லுங்க. 2 2 எத்தனை? 2 2 எத்தனை? 2 2 எப்போடா சொல்லுவ? மொத்தமா கேளுங்க டீச்சர். மொத்தமா கணக்கு பண்ணி கேளுங்க. 5 5 எத்தனை? 5 5 11 டீச்சர். ஏய் 5 5 10யா? ஏய் இங்க பாரு. யாரு 5 5 எத்தனை? டீச்சர் ஏய் தம்பி உள்ள கை விட்டு சொல்லாம வெளிய எடுத்து சொல்லு. கைய வெளிய எடு. எனக்கு என்னைக்கு வராது டீச்சர். கைய வெளிய எடு நான் சொல்லி தரேன் எடு. டீச்சர் உள்ள விட்டு என்ன சொல்லுங்க இப்போ என்ன விரல் விடு. விரல விட்டா வீசும் டீச்சர். ஏய் விரல் விட்டு என்ன? 1 2 என்ன விரல் 1 1 மேல அப்படி 2 இந்த விரல விடவா இந்த விரல விடவா டீச்சர். ஏய் டீச்சர் அந்த சொன்னல்ல பய ஃபர்ஸ்ட் ரேங்க். இல்ல வச்சிட்டே எனக்கு மாநில அளவுல கப்பு கொடுத்திருக்காங்க. குண்டிகள் ஒரு கப்பு. நீ சின்ன பிள்ளை கேட்டா தள்ளி நின்னு கப்பு உங்கட்ட இருக்கா டீச்சர்ட்ட இருக்கா கப்பு? டீச்சர்ட்ட 5 இன்ச் கப்பு இருக்கு. இங்க சார் நீங்க வராத நேரம் இந்த டீச்சர் என்ன கூட்டி போய் வச்சு அடிக்கறாங்க. ஏன் டீச்சர் நாத்த நாளா இருக்க என்னைய கூட்டி கொண்டு அடிக்க கூடாதா? ஏய் வீட்டு பாடம் செய்யலைன்னு அடிச்சே. வீட்டு ராஸ்கல் டீச்சர் சொல்ற கேக்குறா. வீட்டுல செய்யணும்னா வந்திருந்தாண்டா வீட்டுல செஞ்சு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஏய் வீட்டு பாடம்னா இஸ் ஹோம்வொர்க். ஹோம் ஒர்க். மாதமோ மார்கழி மாதம் நேரமோ ராத்திரி நேரம் அம்மம்மா விட்டாத்தா விரச்சு. என்னடா அம்மம்மா விட்டா இல்ல குளிருக்கு வெளியே விட்டா விரச்சு போகும். ஏறுங்க அபச்சாரம் பேசாத. 5 5 எத்தனை? சொல்லியா இதுங்க டீச்சர். கைய ஏய் கைய விரல விடு. வெளிய விடு. வெளிய இருக்க சொல்லி அப்புறமா உள்ள விட்டுறலாம். சார் எனக்கே சார் சார் அவங்க சார் சொல்றாங்க. நான் சொல்லி தரேங்க வா. சொல்லு 1 சொல்லு நீங்க டீச்சர் சொல்ற சொல்லு. ஏய் நான் சொல்லி கொடுக்கேன் ஜாடா. என்ன டைப்பா இங்கடா நான் சொல்லி கொடுக்கிறேன். 1 சார் எனக்கு பாடமே வராது சார். டீச்சர் நீங்க சொல்லி கொடுங்க. 1 ஐயோ ஏய் இந்த 1 டீச்சர் அவன் அழுதுகிட்டே புள்ளைய அழுட்டாது அழுகாத சாமி 1 ஏய் 1 சார் உங்க கிளாஸ் முடிஞ்சது நீங்க போங்க. சரிப்பா நான் விட்டுட்டு நான் உள்ள போய் ரூம்ல இருக்கவா? நீங்க வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க. 1 ஐயா ஏய் 1 ஐயா இல்ல இடையே வெட்டி ஐயப்ப சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா. ஏன் உன்னை போட சொன்னாங்க வருங்க. ஏய் எங்க போட சொன்னாங்க? நாடகத்துக்கு. அப்படி தெளிவா சொல்லு. வா இப்படி விடு. எத்தனை 5 வரலா? 5மே மொத்தமா விடவா? ஏய் ஏன் டீச்சர் சிரிக்கிறீங்க? சாரை காணோம் டீச்சர். சாரு போயிட்டாரு. நீங்க சாப்பிட்டீங்களா டீச்சர்? ஏன் நான் சாப்பிட்டேனே. ஏன் உங்களுக்கு இது இருக்கு கொண்டு வரவா? எது? எங்க சாமி ஐயப்ப சாமி கும்பிட்டாங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து பழம் கொடுத்துருக்காங்க. அந்த பழத்தை நீங்க இந்த சாருக்கு கொடுங்க. வாங்க சார். நல்லா படிப்பேன் சார். தம்பி டீச்சர் கணக்கு கேட்டால சரியா சொன்னியா? இன்னும் அவங்க கேட்கவே இல்லை. என்ன டீச்சர் அவன் தான் சொன்னா நான் ரூமுக்குள்ள போயிட்டு வரேன். வேட்டியெல்லாம் அவுத்து போட்டு வர சொன்னேன். நான் உங்ககிட்ட நான் கேட்டேனா கேட்கலையா? டீச்சர் விடுங்க அவன் அவசரத்தை பட்டு விட சொல்றேன். கேட்டேனா கேட்கலையா? நீங்க கேட்டேனா கேட்கலையா? கேட்டீங்க டீச்சர். அப்ப கேட்கலன்னு போய் சொல்றேன். டீச்சர் ஐயோ நீ உனக்கு டீச்சர்யா? கோயிலா டீச்சர். நீங்க மாட்டி விடுங்க டீச்சர். டீச்சர் டீச்சர் மாட்டி சொல்லவா?
நீங்க வேற சும்மா இருங்க சார். நீங்க சும்மா இருங்க சார். உங்களை கண்டா எனக்கு வெறுப்பா வருது சார். என்ன கண்டா வெறுப்பா கடுப்பா இருமே? ஆமா சார். டீச்சர் நீங்க பேசுங்க. இங்க பாரு மருதமணி. என்ன டீச்சர்? கோயிலா டீச்சர், 2026க்கு நீங்க பூரா பாடம் நடத்துறீங்களா டீச்சர்? எனக்கு தம்பிடே மறுபடியும் கோயிலாம் கூப்பிடு. கோயிலா ஆசையை பாரு. இந்த படிப்புல பட்டுன்னு வந்துருச்சு. டீச்சர் நீங்க மாட்டி விடுங்க. டீச்சர் மாட்டி விட சொல்லு. எனக்கு இது பழக்கம் இல்லையே சார். ஐயோ பழங்க நல்லா இது பண்ணுவேன். இல்ல சார், எனக்கு இதெல்லாம் போட்டு விட்டு பழக்கம் இல்ல. ஐயோ நீங்க இப்ப போட்டு விடுங்க, நைட்டுக்கு அவன் போடுவேன். என்ன போடுவாங்க? அவங்களுக்கு போட்டு விட்டு பழக்கம் இல்ல, கலட்டித்தான் பழக்கம். நீ தான்டா என் மாணவன். ஏய் நான் வேலை எடுத்துறேன்னு சார் நல்லா குளுக்குறீங்க சார். நீங்க இப்பதான் நான் சாரு மாலை விட்டுருக்கேன், விட்டுட்டேன். சார் நீங்க எல்லாம் குளுக்குறீங்க, டீச்சர் குளுக்க மாட்டாங்களா? டீச்சர் வச்சிருக்காங்க கேரட். அரோகரா அரோகரா. டீச்சர் நீங்க குளிச்சு விடுவீங்களா? ஏய் என்னடா? டீச்சர் அவன் இந்த கை கொடுக்கறது உடற்பயிற்சி. ஐயோ ஐயா சாமி, ஐயப்ப சாமி பூரா வாங்க சாமி, உங்க கால. ஏய் ஐயப்ப சாமியை பூரா எதுக்கு கூப்பிடுற? தம்பி சரி சரி. நீ படிக்க வந்த மாதிரி தெரியலையே. சார் சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க, போங்க அப்படி. சரி சரி சரி. சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க, உங்க பெரிய ஆளா இருக்காங்க. டீச்சர் என்ன பார்க்கல ஒரு கடுப்பா இருக்குமே. இப்ப பார்க்கற கடுப்பசரா வருது, போங்க சார் அங்கிட்டு. நீங்க இப்படி வா மருதமணி. சரிங்க டீச்சர். இங்க பாரு, அவர் பேச்செல்லாம் கேட்காத. கேட்கல. ஸ்கூல்ல என்ன ஹோம்வொர்க் பேச்சே தான் கேட்பேன் நான். பேச்ச என்ன சார் வந்திருக்கேன்டா. சார் மசர போடுங்க. சாரா சார் சரி அப்படி நின்னுங்க சார். ஏன் நீங்க வந்து அவசரத்துல அப்படி? மருதமணி என்னாச்சு உங்களுக்கு? குளிருதா? அவர் ஒரு இருக்கமா ஒரு ஹக் பண்ணிக்கங்க, குளிராது. அவங்ககிட்ட சூடு போகாத டீச்சர். வேற எங்க சூடு போகும்? சூடாகணும்டா. சார் அவளை கூப்பிடுறாப்ல. இல்ல என்ன கூப்பிட மாட்டேன். நாளைக்கு ஆஃப் டே லீவ் டீச்சர். ஏன் ஆஃப் டேக்கு மேல எங்க போறீங்க? உங்களை அடிக்க போறேன்ல. ஏய் சார் ஆஃப் டே என்ன சார்? நீங்க முழுசா கூட லீவ் போட்டுக்கோங்க சார். மயிலாவோட லீவ் எடுக்க மாட்டேன். சார் நான் எங்க வீட்ல இருந்து பீக்கிங்காய் கொண்டு வந்து தரேன் சார். அப்படியா? பின்னாடி உங்களுக்கு தர்றாங்க. உங்களுக்கு பீக்கிங்காய் சார், இவங்களுக்கு சொரக்காய் தரவா? ஏய் பூச்செடிக்காய் கொடுப்பா. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சொரக்காய் நல்லதுன்னு சொன்னாங்க டீச்சர். நான் சாப்பிட மாட்டேன் மருதமணி, எனக்கு பிடிக்காது. சொரக்காய் முழுசா சாப்பிடுவேனா? நான் அறுத்து தரேன் டீச்சர். அங்க நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ டீச்சர், கோயிலா டீச்சர் நீங்க வந்தா தம்பி மணியாச்சு, பள்ளிக்கூடம் பூட்ட போனேன். நீ டீச்சரை கடிச்சிருவ அவளை. நீ வாப்பா. இந்த பையன் பேர் என்னப்பா? நீ கலந்து இது நீங்க எல்லாம் தீனி பழத்தை வாயில திரிக்க போறேன். உன் பேர் என்னப்பா? என் பேரு மை நேம் இஸ் மாணிமுத்து. மணிமுத்து. எத்தனை படிக்கிற? அது சரி நீ சொல்ல வேணாம். அதுக்கெல்லாம் நீ சொல்ல வேணாம். எத்தனை படிக்கிறேன்? சொல்றா டீச்சரை சொல்லு. சார் டீச்சரை காலையில உங்களுக்கு. தம்பி நீ நம்ம ஸ்கூல்லே நீ படிக்க வேணாம். இல்ல நல்ல மூளை அறிவு இருக்கு. நீங்க ரொம்ப காலி பண்ணுங்க போ. டீச்சர் ஏன் சார் அப்படி துரத்தி விடுறீங்க பாவத்தை? பையன் நல்லா படிப்பான் டீச்சர். உங்களோட கெட்டு போயிட்டேன். போன வருஷம் ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருந்தேன். அந்த டீச்சர் 6 மாசமா இருக்கு. ஏய் என்ன 6 மாசமா? 6 மாசமா லீவ்ல இருக்கு. சரி இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நீங்க 3 மாசம் லீவ் போட்டுருப்பீங்க. ஏற்கனவே 3.25 மாதிரி இருக்கு. ஏய் ஆமா டீச்சர். சரி டீச்சர் உங்க வேலையை நீங்க பாருங்க. 6.25 மாதிரி 7.25 டீச்சர். 7.25. அரி சிங்காரி பொட்டு வைத்து நீ ஒரு தடவை வாமா. அட நீ சும்மாவே வாமா. மருதமணியோட அண்ணனா? பெரியப்பா மையன். அதான்டா
சும்மா வர சொல்றேன். மணிகண்ட பிரபு. ஓகே ஓகே. நீங்க 2வது ரேங்க் ஸ்கூல்ல 2வது ரேங்க். 2வது ரேங்க். சும்மாவே வரணும் டீச்சர். சும்மா ஒருத்தையும் கூட வாத்தியார்ட்ட சிரிச்சே பேச மாட்டேங்கிறானே. போக வேணா நினைச்சா சார் என் மயம் வந்தானா சார்? வரலமணியா? உங்க மயம் தானா? ஆளு கரண்ட் அடையாளம் தெரியலையே. டீச்சர் உங்களுக்கு 2 இட்லி கொடுத்து விட்டேன், கொடுத்தானா? நீங்க தான் மருதமணியோட அப்பாவா? உன் பிள்ளை சீக்கிரம் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு விட மாட்டீங்களா? அனுப்பணும் தான் பார்த்தேன் டீச்சர். என் பொண்டாட்டி எனக்கு வேலை கொடுத்துட்டா. வீட்டுல வேலை செஞ்சீங்க? வடை சுட்டாங்க. சரி, என்ன வடை? உளுந்த வடை. தம்பி நீங்க டீச்சரை சுரண்டிடாம. டீச்சர் என் மயம் நல்லா பாடம் படுத்தானா டீச்சர்? படிப்பு பிரிச்சு விட்டாயா? அப்படி படிச்சாயா? அதெல்லாம் படிப்பானே. எலி எதுக்குள்ள போகும்னு கேட்டேன். அப்படியே சொல்லிருப்பாங்க. டீச்சர் பொந்துக்குள்ள போகும். அதனால சொல்லி கொடுத்தேன். நீங்க எதாவது சொல்லி கொடுத்தீங்களா? சார் கொட்டை அணில் கொட்டை எப்படி கிடைக்கும் கேட்டீங்க. சார் கொட்டையை கிடைக்கும் இருப்பானே. சொன்னானா? சொன்னேன் டீச்சர் 10 5 ஆனா அவனெல்லாம் போடுவேன். கடைசில போட சொன்னேன் உங்களை. அட இம்மு புள்ளி வைக்கணும்ல. அது தவறா பேச மாட்டான். உங்க அப்பா கொஞ்சம் படிக்காதல்ல, பயலா நல்லா படிக்கட்டுமே அப்படின்னு. அதான் நீ கரெக்டா மாசமும் கட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள போட்ட புள்ள கம்மக்கர ஓரத்தி என்னப்பா 2 இடத்துக்கு பங்கு தகராறா? ஓரமா நிக்கணும். கம்மக்கார ஓரத்தில் அடிக்காத காலையில் அடிக்கிற நாடா நின்று போயிடும். அடிய கம்மக்கா ஏன் உங்களுக்கு ஆம்பளைக்கு கோவம் வருது? கம்மாக்காரன் நொம்மாக்காரன் என்ன நொம்மாக்காரன்? ஐயோ கோயிலா அடிய கம்மக்கார ஓரத்தில் சம்பளம் எல்லாத்துக்கும் நான் தரேன் போங்க. என்ன நடந்துச்சு மிஸ்டர் மருதமணி? பி தெரியல. 6 மாசத்துல அங்க வீட்டுல தான் தனியா படுக்கிறோம். இங்க வந்து அவர் பெரிய குச்சி வச்சிருக்காருனால அங்க போய் இப்படி இப்படி ஆடுற இல்ல அதெல்லாம் இல்ல. அவர் குச்சி வெளியே வச்சிருக்காரு. சாந்தா சாயிர பக்கம் சாயிர செம்பரி
என்ன 500 அண்ணா 5000 சரி எனக்கு 200 சேர்த்தாடா கொடுக்க மாட்டேன். உனக்கு யாரு நல்லா சிரிப்பிய என்னமா என்ன வைக்கிற என்னமா கட்டிக்க போறதே யோகாரன்டா. கட்டிக்கிட்டவனு யோகாரன் சரி என்ன செய்யற நம்ம கையாடிதான். ஐயா நான் எதுக்கு அதுக்கு கவலைப்படல. அதான் ஆண்டவன் உன்னை சேர்த்து விட்டுருக்கேன். தம்பி நீ எதுக்கு என்னை சேர்த்தான்னு தெரியும். நான் இன்னுமே நம்ம வீட்டில் ஓயாம மாலை விட சொல்லுவேன். அப்போதே என்னை கட்டி பிடிக்க மாட்டேன். கோயிலுக்கு கிளப்பி விட்டுட்டேன். அடே படுத்தா உறக்கவல்ல பாய்வரை காத்துக்கோ. எத்தனை ஓடினாலும் ஆட்டி போடுவத்தானே. என்னது என்ன தாட்டிடுவேன். அதுதான் ஐயப்ப சாமி மாலை ஓட்ட கூட கோயிலா கூப்பிடுன்றாங்க. ஏயா குளிர் இல்ல உண்மையிலே கோயிலா கூப்பிட்டு எப்படியாவது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீ 5 கோடி அரிசியை போட்டாலும் கிச்சு பிச்சு பிச்சு ஆட்டிக்கிட்டே கிடக்குறேன். இந்த ஐயப்ப சாமியை வருஷம் நம்மளை கூப்பிடணும். வாங்க சாமி சாமியை போட்டு. இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் ஐயப்பன் பக்தர்கள் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மரங்காபுரியை சேர்ந்து மணிகண்ட பிரபு அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் மணிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையைச் சேர்ந்த கேஆர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு சித்தப்பு மணிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களது அழைப்பினை ஏற்று வருகின்ற விராலூரை சேர்ந்த தாள கலைஞர் வேலு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து விராலூரை சேர்ந்த வேலு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்பு மைத்தனர் பாப்பா நீ என்னவோ 10 பேரை அடிக்க போற மாதிரி பொன்னாடை ஊத்த போறாடா. அப்படிலாம் பண்றேன் தெரியுமா. உள்ளூருக்கா ஊதலுக்கு சும்மா நிக்க முடியல. எங்கே பபனா எடுத்து கொண்டிருக்க அன்பு மைத்தனர் விஜய் டிவி புகழ் மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸாக நடித்த நல்ல எலோட்ட பேசுறா முத்துக்கோயில் சார்பாக வாங்க ஆனால் டான்ஸுக்கு இங்கு டான்ஸாக அடித்த கோயிலாக குண்டி மட்டும் பெருசாண்டா உலகத்தை வித்து போடுவா. கோயிலா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே குண்டியை பார்க்கார அவன் தங்கச்சி வேணும். கோயிலா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. செல்வி மைக் செட் வாங்கினேன். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு யாவர்களை வருக என வரவேற்கின்ற மேடைக்கு இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்புயா வாங்க மைக் செட் வாங்கினேன். எங்களுக்கெல்லாம்
வேற என்ன பேசணுமாயா? இந்தாப்பா வாங்க யூடியூப் சேனல். இப்போ யூடியூப் சேனல்லாம் போடலாம் துண்டு. துண்டு சவுளி கடையை பூட்டிட்டு போயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. என்ன நாடக உலகம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா சார்பாக அன்பு மைத்தினர் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். ஓகே ஓகே, சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கும் ஐயப்பன் குழு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அண்டி கலந்தவர். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை எழுத்து கௌரவப்படுத்திய அன்புலத்திற்கும் அன்பு ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி. இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெரும் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணி தம்பி நான் சொல்ல நீ பேசிக்க. சாப்பிடு சாப்பிடு. என்னடா நான் மெனக்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி அடிக்கிறியா, எனக்கு அது கேப்பில் விடுறியா? உருவம் பார்த்தானே அடிக்கிறியா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த சாப்பிடு சாப்பிடு. எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே சொல்லப்போனா போன வருஷம் இந்த வருஷம் தான் வந்தது அறகுறையாக போயாச்சு. ஒரு மழையின் காரணமாக இந்த கிராமத்துக்கு திரும்ப அழைத்ததுக்கு ரொம்ப ஒரு நன்றி. ஐயா காவல்துறையாக பணிபுரியக்கூடிய ஐயா மணிகண்டன் ஐயா அவர்கள் ஃபோன் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுலேயும் எங்கள் கிராமத்தை வந்து பார்க்கும்போது ஐயப்ப சாமியே இவ்வளவு கிராமமே சேர்ந்து ஐயப்ப சாமிக்கு முத நாடகம் ஆரம்பிச்சோன்னா நாங்கள் இன்னைக்கு தான் ஆடுறோம். ஐயப்ப சாமி பக்தர்களுக்கும் இந்த கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களையெல்லாம் இங்கே வருவதற்காக எங்களிடம் உறுதுணையாக ஃபோன் மூலியமாக எங்களை வரவழைத்த ஐயா காவல்துறை அதிகாரியாக பணிபுரியக்கூடிய ஐயப்ப சாமி அவர் வெறும் மணிகண்ட பிரபு இங்கே நாடகம் நடத்துறதுக்கு மணிகண்ட பிரபுக்கு தான் நாடகம் நடத்துகிறாங்க. பெட்டி தம்பி ஆல்ரவுண்டை வித்துருவேன். இன்னொரு 5 நாடகத்தில் போடலாம் பார்த்தா நீ போட்டுருவேன். அவளை இது வேணாம், நம்மளுக்கு யோகா போட வேணாம், இனிமேல் போட வேண்டாம். இல்லை போடுவோம், நம்மளுக்கு யோகா அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கலாம். ரைட்டு, நம்ம வெறும் மாதிரி பார்த்து நிற்க வேண்டியது, அவன் நிற்க வச்சு அடிக்க வேண்டியது. விடு சாப்பிடுறோம். என்ன செய்ய போக ஐயோ கோயிலா நாளைக்கு கட்டி பிடிமா. 2 நாளைக்கு நாடா இல்லை, கட்டி பிடிக்க பாவன். வீட்டில் மாலை விட்டுக்க அழுகுறேன் பாவம். எங்கும் புகழ்த்துவாங்க. இந்த ஒரு இதோட முடிச்சிருவான், நேரம் ஆயிடுச்சு. எங்கும் புகழ்த்துவாங்க. வந்திருக்க கலைஞர் ஊரா ஒரு சிறப்பான கலைஞர்கள், அவங்கள பாட விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும். உண்மை. எங்கும் புகழ்த்துவாங்க, இங்கு நானும் ஆண்டுவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கண்ணமே. எங்கு புகழ்த்துவாங்க, இங்கு நானும் ஆண்டுவங்க இங்கு நானும் ஆண்டுவங்க. அவனுக்கு தொழிற்சா வேணும். ஆமா, கடல் உள்வாங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது இன்னும் தலையை நிட்டுறது. ஏய்
மணிமுத்து இருக்க உன் மணி இல்லாம அத்து புரியும் அத்து ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. எங்கும் புகழ்ந்து காத்தி காத்தி ஃபோன் இந்த நேரத்தில் போன் மாதிரி வரும். ஹலோ குத்தா போயெல்லாம் போன் வருது. ஹலோ யார் பேசுறது? மகளா என்னம்மா? சரி வரல, அப்பா வரல, சேச்சிப்பி ஏறப்பிள்ளான பூந்திலாம். இது எந்த ஊரியா அது? இது நம்ம இது திருவாரூர் பக்கம் வந்துருக்க வீட்டை போய் கேட்கணும் பாருங்க. இடையப்பட்டி இடையப்பட்டி வந்திருக்கம்மா. வரல, சேச்சிப்பி ஏறப்பிள்ளான பூந்தில வேண்டுவாரு. வேணாமா? என்னடா வேணும்? பாயா? பாய் இல்லாம அம்மா மேல சித்தப்பா படுத்து கிடக்கானா? ஐயோ என்னது என்னது என்னமோ பேசி இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இல்ல நீங்க என்னமோ பேசிட்டு இருந்தீங்க. அந்த சித்தப்பா நீ தானாடா?